என்னோடய கேப்சிகம் ரெசிபி நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால 2, 3 வாட்டி அக்கா கேப்சிகம் ரெசிபி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் எப்படி கேப்சிகம் ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்களா, சாணுவுக்கு ஒரு கடாயை வச்சு பட்டர் போட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக் பூண்டையும் போட்டுட்டு வணங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமே தூக்கி போட்டுருவேன். அதை நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருவேன். கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் லைட்டாக ஒரு சிட்டிகை, ஏன்னா அது கலர் பெருசாக தெரியாது, அதனால் லைட்டாக போட்டுருவேன். நான் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நான் ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கேன். சாணுக்கு மேக்ஸிமம் எல்லா ரைஸ்க்குமே அதை ஆட் பண்ணிடுவேன். இதோட தனி ரெசிபியாக நான் உங்களுக்கு இந்த பவுடர் எப்படி பண்ணுறேன்ற போடுறேன். ஸோ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வணக்கி விட்டுருவேன். மேடம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வாய்க்கு வந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் குட்டி குட்டியாக சாப் பண்ணி உள்ளே போட்டேன் அப்படின்னா கேப்சிகம் கூட சேர்ந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், நல்லா வணக்கி விட்டுட்டு ஒயிட் ரைஸ் உள்ளே போட்டு கூடவே பெப்பரும் நெய்யும் ஊற்றி இறக்குனிங்கன்னா முடிஞ்சு சாப்பாடு.